பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 42வது அதிகாரம் 11வது வசனம். Psalm chapter 42 verse 11. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். For I shall yet praise him, the salvation of my countenance and my God. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமா நிறைய காரியங்களை குறித்து யோசிச்சு கலங்கி போயிருக்கின்றது, அப்படிதானே? ஆனா வேதவசனம் சொல்கிறது, நீ எதை குறிச்சும் நீ கலங்காத, நீ கர்த்தருடைய பிரசனத்துல, தேவனுடைய பிரசனத்தில் நீ காத்துரு, நீ அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இரு, சந்தோஷமாக இரு. அவர் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அவர் உனக்கு எல்லாவற்றிலும் விடுதலையை தருவார், அவர் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நீ எப்பொழுதும் அவருடைய பிரசனத்துல காத்திருந்து ஆராதித்து கொண்டே இரு என்று வேதவசனம் சொல்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து யோசிச்சு கலங்கி போயிருக்கிறீங்களா? அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருங்க. காரணம், அவர் உங்களுக்கு நிச்சயம் விடுதலை தருவார். அவர் இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க யோசிச்சு கலங்கி இருக்க கூடாது. ஆத்துமாவே கலங்காத, எதை குறிச்சு யோசிச்சு கலங்காத, தைரியமாக இரு. கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்த தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அவரை ஆராதித்து கொண்டே இரு, சந்தோஷமாக இரு என்று இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களே இருந்தாலும் கூட அவரை ஆராதித்து கொண்டே இருங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே இயேசுப்பா வேதனையோட ஆண்டவரே கலங்கி போயிருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, அவங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கின்றது. இந்த நாள்ல நீங்க பலப்படுத்துங்கப்பா, ஆத்துமாவை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எல்லா சோர்வுகளையும் நீக்கி போடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க, ஆராதித்து கொண்டே இருங்க. அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எதையாவது குறிச்சு யோசிச்சு உங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்க போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருந்து அவருடைய பிரசனத்தை நோக்கி நீங்க காத்திருங்க. நிச்சயம் அவர் அவருடைய பிரசனத்தினால உங்களை நிரப்புவார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.